பைசா நகரத்தின் சாய்ந்த கோபுரம் சரிந்தது ஏன், நிமிர்த்தியது எப்படி? உலக அதிசயங்களை ஒன்றா நம்ம போற்றக்கூடிய ஒன்று பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரம். அது அந்த பைசா அப்படிங்கிற நகரத்தில் அந்த மக்களுக்கு நேரம் தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மணிக்கூண்டு மாதிரி உருவாக்கப்பட்டது தான் அந்த கோபுரம். அதனுடைய 2 தளங்கள் அவங்க கெட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது தளத்துக்கு அவங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கோபுரம் சரிய ஆரம்பிக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது எப்போ ஆரம்பிச்சாரு அப்படி அந்த பொறியாளர் யாரு அப்படின்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, அதை அவங்க சரியாக திட்டமிடாமலேயே அந்த பணிகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அஸ்திவாரத்தில் உள்ள பகுதிகளில் களிமண் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மேற்கொண்டு தொடர்ந்து அந்த கட்டடத்தை எழுப்ப முடியல. அஸ்திவாரமும் 3 மீட்டர் தான் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர் வருது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அந்த பணிகள் நிறுத்தப்படுது. அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தா, அந்த களிமண் பகுதி காயட்டும், அது நல்லா இறுகணும், உறையணும் அப்படின்னு சொல்லி அதற்காக 100 ஆண்டுகள் காத்திருக்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு அது இறுகுனதுக்கு அப்புறம் தான் அடுத்த தளத்துக்கான முயற்சியை அவங்க செய்கிறாங்க. இந்த முறை பிரச்சனை எப்படி வருதுன்னா, போர் மூலமாக வருகிறது. போர் காலமாக இருக்கிறதுனால பணத்தை முழுக்க போருக்கு செலவிடுறதுனால கட்டட பணிக்கு செலவிட முடியாமல் போகுது. அதனாலையும் இந்த கட்டட பணி பாதிக்கப்பட்டு தள்ளி போகுது. போர் முடியுது. போர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா இந்த கோபுரம் சாய ஆரம்பிக்குது. 5.44 டிகிரி கோணம் வரைக்கும் சாஞ்சா பிரச்சனை இல்லை. இது 5.5க்கே சாஞ்சிடுச்சு. அப்போ இதை எப்படி நிமித்துறதுன்னு தெரியாமல் அவங்க அந்த கட்டட பணியை நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் போர் சூழல் ஏற்படுது. அமெரிக்கா, இத்தாலியில் பல கட்டிடங்கள் தகர்க்கப்படுது. இறை அருளாலேயே என்னவோ தெரியல, அதிர்ஷ்டவசமாக இந்த கட்டிடத்துக்கு எதுவுமே ஆகலை. அதன் பிறகுதான் இதனுடைய முக்கியத்துவத்தை இத்தாலியில் உள்ளவங்க உணர்றாங்க. ஒரு ஆண்டுக்கு 1 மில்லியன் வரைக்கும் பார்வையாளர்கள் கொண்டது இந்த பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரம். ஆனால் இது எப்போ 5.5க்கு சாஞ்சிருச்சோ அதன் பிறகு பார்வையாளர்கள் அனுமதிக்க முடியாதுன்னு இழுத்து மூடுறாங்க. 10 ஆண்டுகள் வரைக்கும் பார்வையாளர்களுக்கு அனுமதியே கிடையாது. அதன் பிறகு அதனுடைய அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு கட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்போ சாய்ந்து இருக்கக்கூடிய இந்த பகுதியை எப்படி நிமிர்த்துவது அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அஸ்திவாரத்தில் அடிப்பகுதியில் ஆப்போசிட் எதிர் துருவத்தில் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அது சாய்ந்து இருக்கிறது நிமிர்ந்து இந்த பக்கம் அப்படி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதை பெண்டை நிமிக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அந்த முயற்சியை பண்ணி பார்க்குறாங்க. அதன் பிறகு 3.84 கோணத்துக்கு அது மறுபடியும் திரும்புது. களிமண் இருக்கிற இடம்னு சரியாக தெரியாமல் அஸ்திவாரம் போட்டு கிளப்பிட்டதுனால தான் அந்த கோபுரமே சாஞ்சுது, சரிஞ்சுது. ஆனால் அதனுடைய அடிப்பகுதியை மறுபடியும் சரி பண்ணுறது மூலமாக மறுபடியும் அதை நிமித்து விழாமல் வச்சுருக்காங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பேர் அதிசயம் பாருங்கள். உலக அதிசயத்தில் ஒன்றா இன்னைக்கு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அது இன்னும் விழாமல் இருக்கு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு அதை உருவாக்குறதுக்கு. பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு, இன்னும் அது விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரத்தை உலகத்தின் அதிசயம்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் சுற்றிலும் மலைகளே இல்லாத ஒரு இடத்துல, கற்களே இல்லாத ஒரு இடத்துல எப்படி இந்த கற்களை எல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாங்க, நீர்வழியில் கொண்டு வந்தாங்களா, நிலவழியாக கொண்டு வந்தாங்களா தெரியாத ஒரு சூழலில் 216 அடி உயரத்தில் 80 டன் எடை உள்ள ஒரு கல்லை வச்சு சூரியனின் நிழல் கூட கீழே விழாமல் தஞ்சையிலே நம்முடைய முப்பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டினாரே அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில், அது அல்லவா உலகத்தின் அதிசயம் என்று நாம் சொல்லணும் இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் அது பெரிய பராமரிப்பு செலவு கிடையாது. அஸ்திவாரம் மிக குறைந்த அளவில் உள்ள அஸ்திவாரம் தான் அவங்க போட்டிருக்காங்க. கல்லோட கல்லை சேர்த்து கெட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். இடையில பேஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய களிமண் மாதிரி சிமெண்டோ எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு அற்புதமான கட்டடக்கலையின் உச்சம்னா நம்ம தஞ்சை பெரிய கோயிலை சொல்கிறோம். ஆனால் பைசா நகரத்தோட சாய்ந்த கோபுரத்தை இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கு எடுத்துக்கொண்ட காலமும் அதிகம், பொருட்செலவும் அதிகம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.